வில்லியம் ஆல்ட். இவர் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. இவர் போய் மிஷினரி இயக்கம், மிஷினரியில் அனுப்புகிற அந்த இடத்துல போய் கேட்குறாரு, ஐயா நான் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு போகலாமா? அவங்க சொல்கிறாங்க, போனாக்க மேரேஜ் பண்ணிட்டு தான் நீ போக வேணும் என்று. அதே போல் இவருக்கு திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடித்த 5 நாளுக்குள்ளாக ஒரு நியூஸ் வருது, இப்பொழுது ஒரு கப்பல் புறப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு. அதில் சில மிஷினரிங்க போகிறாங்க, நீங்களும் அதில் போக ஆயத்தமா? உடனே திருமணமாகி 5 நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணுறாரு, மனைவி இவர் வில்லியம் ஆல்ட் கப்பலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா சூட்கேஸ்லாம் ரெடி பண்ணி கவனிச்சு பாருங்கள். திருமணமாகி 1 மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும், பின்னாடி வரேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு கணவனை மனைவியும் சைலண்டாக பண்ணுறாங்க. கப்பலில் உட்காராங்க. இந்த அம்மா போகும்போதே உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை. கப்பலில் போனதுமே பயங்கரமான கப்பல் சேதம் ஆக ஆரம்பிக்கிறது, புயல். இந்த அம்மாவுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை. தொடர்ச்சியாக இவங்களுக்கு வந்து ஃபீவர் 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 ஃபீவர். இரவெல்லாம் தூங்காமல் மனைவி மிகவும் பத்திரமாக பார்த்துக்கிறாரு. அந்த கப்பலில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற சில டாக்டருங்க இருக்கும், அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, முடியல. இவங்களுக்கு வியாதிகள் முற்றி போய் கடைசியில் அந்த கப்பலிலே செத்து போயிட்டாங்க. 5 நாளானது திருமணமாகி கப்பலில் பயணம் பண்ணி தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய அந்த இடத்துக்கு போகிறாங்க. கடைசியில் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சு விட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாங்களே, ஏன் அந்த கர்த்தர் கைவிட்டாரு? இவர் தெளிவாக இருந்தார், என் ஜீவனை போனாலும் ராஜா நீர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டீர், என்னை வைத்து நீர் என்ன செய்ய சித்தமாட்டே இருக்கிறீரோ அது செய்யும். மனைவியை எந்த கரையிலும் போய் புதைக்க முடியாது. கடைசியில் மனைவியை அப்படியே கட்டி அதே கடலில் தூக்கி போடுறதால கடலிலே புதைச்சிட்டாங்க, கடலிலே போட்டாங்க மனைவி. கப்பல் போகுது. திருமணமாகி ஃபேமிலி மேனா கப்பலில் ஏறின இந்த ஊழியர் ஸ்ரீலங்காவில் இறங்கும் போது மறுபடியும் பேச்சுலராக என்ன பண்ணுறாரு, விடோவரா இறங்குறாரு. இறங்கி அந்த இடத்துல பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கிறதான ஒரு இடம் ஸ்ரீலங்காவில். அந்த அளவு டெவலப் ஆகல. அங்க போய் ஊழியம் செய்யணும்னா பாஷை தெரியாது. ஆண்டவரத்துல கதறி ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். 2 மாதத்துக்குள்ளாக தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ பிரசங்கம் பண்ணாராம். ஹல்லேலூயா. இவர் வாழ்ந்த நாட்கள் 8 மாதம். மனைவி மறைச்சு எத்தனை மாதம், ஸ்ரீலங்காவுக்கு வந்து எத்தனை மாதம், 8 மாதம் தான் அந்த இடத்துல வாழ்ந்தாரு. 8 மாதத்துக்குள்ளாக 8 பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு, ஒரு காலேஜை கட்டுறாரு, ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். 8 மாதத்துக்குள்ள வில்லியம் ஆல்ட் மரித்து போகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இதுதான் லாயல்டி. மனைவி இழந்தாரு, சுகபோகத்தை இழந்தாரு, வேற ஊருக்கு போனாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரீச்சர் காசு கொடுத்து எங்க சபையில வந்து என்ன பண்ணுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்ற ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு வெளிநாட்டுல. அங்கெல்லாம் போயிருந்தா சுகபோகமா இருக்கலாம், ஆனால் அது இல்லை. என் தேவனுக்கு நான் லாயலா இருப்பேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நான் உண்மையா இருப்பேன். இன்றைக்கும் ஒரு ஊழியர் சொல்லி இதை நான் கேட்டேன். நானும் அந்த இடத்துல போய் பார்த்தேன். உண்மையிலே கண் கலங்கி போனேன். என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பிரம்மாண்டமாக அவர் செஞ்ச சேவை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மரித்து போனாலும் அவருடைய காரியத்தை இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் லாயல்டி டு காட். தேவனுக்கு லாயல்ட்டியா இருக்கிறவன் சபைக்கு லாயல்ட்டியா இருப்பான், சபைக்கு லாயல்ட்டியா இருக்கிறவன் தேவ ஊழியருக்கு லாயல்ட்டியா இருப்பான். ராஜ்ய விசுவாசம். ஜார்ஜ் முல்லர் எவ்ரி டிசம்பர் இவருடைய புத்தகத்தை நான் எடுத்து நான் படிப்பேன். வேதத்தை படித்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பெரிய விசுவாசம் ஒன்று வரும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எஸ், அப்படி நான் நேற்று முந்தின தினம் இவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கிறது குறிப்பிட்ட சிலருடைய புத்தகத்தை தான் இது போல் படிப்பேன். எல்லாம் கமெண்ட்ரி தான் நான் படிக்கிறது. அப்படி நான் படித்தாலும் அதிகமாக படிக்கிறது இவருடைய புத்தகம் மட்டும் தான் ஏன்னா இவர் உண்மையான விசுவாச ஒரு தேவ மனிதர். இவர் 3 அனாதை ஆர்ஃபனேஜ் என்ன பண்ணியிருக்காரு, வாடகை வாங்கியிருக்காரு. இப்போ 3க்குமே என்ன பண்ணணும்னா வாடகை கட்டணும். இவருக்கு பணமே வரல. பணமே வராதப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. பணம் வரவே இல்லை. உள்ள உடஞ்சு போகிறாரு. அப்பதான் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தாரன். நான் ஏற்கனவே உன்னிடத்துல கொஞ்சம் காசு கொடுத்தேன், அது நீ கொஞ்சம் கூட சேமிச்சு வைக்காம என்ன பண்ண, செலவு நீ செஞ்சிருக்கிற.
இந்த பாடுகளுக்குள்ளாக ஏன் கொண்டு போகிறேன்னா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வரும்போது நீ செலவு பண்ணக்கூடாது. கொஞ்சமாச்சு என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வைக்கணும். அந்த பாதையில் நான் கொண்டு போகிறேன் போது புரிந்த ஆண்டவருக்கு சொன்னார், சாரி லார்ட், இனிமேல் நீங்கள் கொடுக்கறதுல நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படியே போயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் கர்த்தர் உதவி செஞ்சார். இப்போ மறு மாதம் வந்துச்சு. சுத்தமாக என்ன இல்லை, பணம் இல்லை, தேவைகளெல்லாம் போச்சு. எல்லாம் இருந்த காசு கூட என்ன ஆயிடுச்சு, இப்போ சேமித்து வச்ச காசு கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சொன்னார் ஆண்டவரே, சேமித்து வச்ச காசு கூட ஒன்றுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? இப்போ வாடகை கட்டணும். நிர்ணயிக்கப்பட்ட வாடகை வாங்கக்கூடிய அந்த நபர் அந்த நேரத்துக்கு வந்தாங்க, வாடகை காசு இல்லை. இவர் உள்ளம் அடைஞ்சு அவங்க டீமோட கூட ஜெபிச்சாராம். அல்லேலூயா. அதுதான் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். சபையில் வந்து ஜெபிக்கிறது முக்கியம். ஜார்ஜ் முல்லர் இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாராம், ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா ஓனர் என்ன பண்ணுவான், வேறு யாருக்குன்னா கொடுத்துருவான், எனக்கு உதவி செய்யணும் போதோ. பக்கத்து வீட்டில் யாரோ புதுசாக வந்திருக்காங்க சார். என்னவா புதுசாக வந்தவங்க ஒரு பண்டலை கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்தால் இவங்க ஃபேமிலிக்கு வேண்டிய கிஃப்ட் இருக்கான். இவர் சந்தோஷமாக அந்த கிஃப்டை வாங்கி, அதுலேயும் ஒரு துக்கம், என்ன சாமி பண்ணுறதுன்னு கவரை பிரித்து பார்த்தா அதில் ஒரு கவர் காணிக்கை இருக்கான். என்னன்னு பிரித்து பார்த்தா அந்த மாதத்துக்கு வேண்டிய அந்த ரெண்ட் அந்த கவரில் இருந்திருக்கு. That's why our God is faithful.